ஸோ ஹலோ காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம எஸ்எஸ்எம்எஸில் வந்து அதாவது எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ அதை நம்ம எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து க்ரோம் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி க்ரோம் இருந்தாலும் சரி எட்ஜாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் எஸ்கியூஎல் சர்வர் டவுன்லோட் இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் காமிக்கும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டவுன்லோட் அ ஃப்ரீ ஸ்பெஷல் எடிஷன் அப்படின்னு இருக்கும். அதில் நீங்கள் வந்து டெவலப்பர் எடிஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் என்கிட்ட வந்து ஆல்ரெடி இருக்குது. ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வேணால் உங்களுக்கு நான் இந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். ஸோ இதை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம வந்து எஸ்எஸ்எம்எஸ் இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ அதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்துருச்சு. இப்போ கீழே நீங்கள் வந்ததுக்கப்புறம் வந்து இங்கே டவுன்லோடு எஸ்எஸ்எம்எஸில் வந்து இங்கே அது லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்க்கை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். நான் இந்த லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன் நான். ஸோ வந்து நெக்ஸ்ட் நம்ம இதை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ ஓப்பன் ஆகுது. ஸோ வந்து ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் காமிக்கும். ஆனால் வந்து அது இப்போ தான் நீங்கள் புதுசாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா சர்வர் நேம் உங்களுக்கு காமிக்காது. அதுக்கு நான் நல்லா வந்து ஒரு பாயிண்ட் நோட்டீஸ் பண்ணிங்க. எஸ்கியூஎல் சர்வர் நான் சொன்னேன் அந்த டெவலப்பர் எடிஷன் அதை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ டவுன்லோட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு இந்த டெஸ்க்டாப் சர்வர் நேம் கிடைக்கும். ஸோ புதுசாக டவுன்லோட் பண்ணுறவங்களுக்கு வந்து இங்கே எதுவுமே இருக்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணால் ப்ரௌஸ் ஃபார் மோர் அப்படின்னு போய்க்கோங்க. போகும்போது இங்கே லோக்கல் சர்வர்ஸில் டேட்டாபேஸ் இன்ஜின் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களோட சர்வர் நேம் எஸ்கியூஎல் சர்வர் நேம் இருக்கும். இது கொடுத்து நீங்கள் ஓகே கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் தெரியுது, உங்களுக்கு இந்த மாதிரி வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ வந்து இதில் உங்களுக்கு டேட்டா பேஸ் இருக்குது. இது ஏற்கனவே நான் சென்சார்ஸ் ஒன்று உருவாக்கியிருக்கேன். ஸோ அந்த டேட்டா பேஸ் தான் நம்ம வந்து இன்னொரு டேட்டா பேஸ் வந்து க்ரியேட் பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக வருதா அப்படின்ட்டு. விஷன் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு டேட்டா பேஸ் நேம் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இங்கே விஷன் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ நம்ம இங்கே விஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணக்க நம்ம டேபிள்ஸ் க்ரியேட் பண்ணி பார்க்கலாம். நியூ கொடுத்து விஷ் 1 அப்படின்னு சொல்லி நான் க்ரியேட் பண்ணுறேன். இங்கே நான் வந்து எனக்கு டெசிமல் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். நல் வேல்யூஸ் நான் இதுக்கு வந்து அலோவ் பண்ணுறேன் நான். அதே மாதிரி விஷ் 2 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி இங்கே வந்து நான் டெசிமல் அப்படின்னு சொல்லி அதே வேல்யூ நான் கொடுக்குறேன். ஆனால் நான் இங்கே 1 அப்படின்னு சொல்கிறேன். இதுக்கும் நான் நல் வேல்யூஸ் கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறமா கண்ட்ரோல் எஸ் கொடுத்து நான் இந்த டேபிள் நேம் வந்து விஷன் அப்படின்னு நான் சொல்லி நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே உங்களுக்கு dbo.vision அப்படின்ற உங்களுக்கு சேவ் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் லெஃப்ட் சைடு டேபிள் தெரியும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ண டேபிள் வந்து இங்கே வியூ ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம வந்து இப்படி தான் வியூ பண்ணி பார்க்கணும். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் நீங்கள் கேளுங்க. அந்த அசஸ்மெண்ட்டும் அப்புறம் வந்து சர்வர் டவுன்லோட் பண்ணுற லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். மறக்காமல் நீங்கள் வந்து அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து இதே மாதிரி நல்ல யூஸ்ஃபுல்லான டிப்ஸுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து டெய்லி இல்லைனா வந்து வீக் ஒன்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.